அண்மை செய்தியை பார்க்கின்றோம். மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில். பாஸ்கர், உங்கள் விவரம். வணக்கம் கோபால். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த தாளமடவு பகுதியைச் சேர்ந்தவர் அகிலன். இவர் விவசாயம் செய்து வருகிறார். குறிப்பாக இவரது வீட்டுக்கு மீன் தொட்டி தூண்டுவதற்காக, அதாவது மீனை வளர்த்து அதை விற்பனை செய்வதற்காக மீன் தொட்டி தூண்டுவதற்கான பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி ஆபரேட்டர் வேலு என்பவரை அழைத்து மீன் தொட்டியை தோண்டிவிட்டு பின்பு மதிய உணவை அகிலன் வீட்டில் வேலு உணவு அருந்துவிட்டு பின்பு சிறுநீர் கழிப்பதற்காக அங்கிருந்து தோட்டத்திற்கு செல்லும் பொழுது அந்த பகுதியில் மிட்டள்ளி பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஆழ்துணை கிணறு ஒன்று இருக்கிறது. அதாவது ஆழ்துணை கிணற்றுக்கு மோட்டார் வைக்கும் அறை உள்ளது. இந்த அறையில் இருந்து தெருவிளக்கு எரிய அங்கிருந்து லைன் எடுத்துச் செல்லப்படுகிறது கோபால். மேலும் அந்த மோட்டார் அறை அருகே இருந்த கம்பி வேலு செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் வேலு மீது பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே நிலை குலைந்து கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது மணி என்பவர் வேலு கீழே விழுந்ததை பார்த்துவிட்டு உடனடியாக வேலுவை தொட்டு இழுக்க முயற்சித்த பொழுது மணி மீது மின்சாரம் தாக்கி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார்கள். மணி வீட்டின் எதிரிலேயே உயிரை விட்டதால் அவருடைய உறவினர்கள் அங்கு திரண்டு மணியின் உடலை பார்த்து கதறி அழுந்தது. கல் நெஞ்சையும் கரை வைப்பதாக இருந்தது. பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துச் சென்றனர். இது குறித்து காவேரிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபால். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.